குரு வாழ்க, குருவே துணை. இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் சேட்டுவின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது ராகு கேது பயிற்சிகள் 2025ஆம் ஆண்டுக்கான ராகு கேது பயிற்சி 18/5/2025 அன்று மாலை 7:43 மணிக்கு 7:43 மணிக்கு ராகு பகவான் மீன ராசியில் கும்பராசி இடம்பெறுகிறார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசி இடம்பெறுகிறார். இதனால் நமக்கு அதாவது நடக்கப்போக ஒரு பொது பலனை பார்ப்போம். ராகு கேது பயிற்சியால் 2025 ஆண்டில் நடைபெற இருக்கும் ராகு கேது பயிற்சியின் ஒரு பொது பலனை பார்ப்போம் என்றால், பூமியில் தோண்டும் போது நிறைய சிலைகள் கிடைக்கும். ஆதி காலத்து சிலைகள், 1000 ஆண்டு பழமையான சிலைகள், பொருட்கள், இதுபோல் ராகு கேது பயிற்சியால் இந்த ஆண்டில் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது ராகு கேது பயிற்சி இருப்பது 18 மாதங்கள் 1.5 வருடம் அவர்கள் இந்த ராசியில் இருப்பார்கள். ராகு பகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சூரிய ராசியில் கேது பகவான் இருப்பார். இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா நிறைய பூமி தோண்டும் போது சிலைகள் 1000 ஆண்டுக்கு முன்பு பழமையான சிலைகள், ஐம்பொன் சிலைகள், பொருட்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் புதிய புதிய கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சித்துறை இதெல்லாம் அமோகமாக சிறப்பாக தொழில்நுட்பம் மேம்படும். அதனால் பயன்கள் அதிக அளவில் நம் நாட்டிற்கு உண்டாகும். பங்கு சந்தையில் நல்ல லாபம் ஏற்றம் இருக்கும். தங்க விலை ஏற்றுமுகமாக இருக்கும். மழை என்று சொல்லுமானால் வெள்ளம், புயல், வெள்ளம், மழை அதிகமாக இருக்கும். தண்ணிக்கு பஞ்சமே வராது. மின்சார வாகனங்கள் மிக அதிக அளவில் உற்பத்தியாக செய்யப்பட்டு எதிர்பார்க்காத அளவுக்கு அதிக அளவில் விற்பனையும் இருக்கும். மிக அமோகமாக இருக்கும் மின்சார வாகனங்கள் அனைத்தும். அதேபோல் அரசியல் எடுத்துக்கொண்டால், அரசியலில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ராகு கேது பயிற்சியால் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அதேபோல் பெரும்பாலான வெளிநாடுகள் நம் நாட்டிற்கு, இந்தியாவுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். அதனால் ஏற்றுமதி மிக அமோகமாக நன்றாக அமையும். இந்த 1.5 ஆண்டுகளில் 18 மாதத்தில் பெண் IAS ஆஃபீஸர் அதிகமாக உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் பார்த்தோம் என்றால் விவசாயம் சம்பந்தப்பட்ட பொருள் உற்பத்தி, விவசாயம் நன்றாக மேன்மையாக இருக்கும். விவசாயத்தில் பால் உற்பத்தியும் ரொம்ப அமோகமாக இந்த ஆண்டு இருக்கும். சொல்லப்போனால் ஒரு லாபகரமாகவே இந்த ராகு கேது பயிற்சி ஆண்டு இருக்கிறது. பொதுவாக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த ஆண்டில் போலி சாமியார்கள் நிறைய பேர் அகப்படுவார்கள். அதனால் இந்த போலி சாமியார் அகப்படுவது கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனம் தேவை. கடலில் கப்பல்கள் 2 கப்பல்கள் ஒன்றோடு ஒன்று உரசிக்கொள்ளும். இதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. இந்தியாவில் ஒரு பெரிய VIP இழக்க நேரிடும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொதுவாக எடுத்துக்கொண்டோமானால் ராகு கேது பயிற்சி என்பது ஒரு லாபகரமாகவும் நன்மை தருவாகும், வெற்றிகரமாகும், அனைத்து விஷயமும் ஒரு வெற்றி பாதையை நோக்கியும் அனைவர் வாழ்க்கையிலும் ஒரு மேன்மை தரும் கொண்டு செல்லும் என்பதில் சந்தேகமில்லை. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.